இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கொன்றுமே தாழ்வு இல்லையே. நம்மை வனாந்திரத்தில் அற்புதமாய் நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 136:16 நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினாராம். இன்னைக்கு ஒரு மனிதர்களே அல்லது மற்றொரு குடும்பத்தில் குட்டி பிள்ளைகளை யாரையும் சரியான பாதையில் நடத்துவதே இன்னைக்கு கடினமான சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் இருதயத்தை உறைய பண்ணுகிறது. ஆனால் வண்ணாந்திரம் என்று சொன்னால் அங்கே வழியே இருக்காது. எங்க போனாலும் ஒரே மாதிரியாக பார்ப்பதற்கு தெரியும். அப்படி பாலைவனமாக இருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அங்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாய் வழி நடத்துகிறார். தம்முடைய ஜனங்கள் சொல்லுகிறார். அந்த இடத்துல உரிமையோடு சொல்லி நடத்துகிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்களுக்கு மேலாக தேவன் அங்கே அற்புதமாய் நடத்துகிறார். ஆகாரத்தை கொடுக்கிறார், குடிக்க தண்ணீரை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். பகலில் வெயிலிலே கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி மேகஸ்தம்பத்திலே, அதாவது மேகமா இருந்து நிழலை கொடுக்கிறார். இரவிலே இருள் அவர்களை பாதித்து விடக்கூடாது. இரவிலே என்ன பண்ண முடியும்? வனாந்திரத்தில் தான் குடிசைகள் போட்டு உட்கார வேண்டும். ஆனாலும் டென்ட்லாம் கஷ்டப்படக்கூடாது. இரவு அக்கினி ஸ்தம்பத்தினால் வெளிச்சமாக இருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறவர். ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து நடத்த ஆரம்பித்து விடுவார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஒரு குறிப்பிட்ட பெரிய அலுவலகத்தில் ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணினார். கர்த்தருக்கு பயந்த மனிதர். ஏராளமான பேர் பணியாற்றுகிறார். இவர் நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், எல்லாவற்றையும் சரியாக செய்வார். அங்குதான் அவருக்கு ஏராளமான பிரச்சனை, எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. இவர் இருப்பதனாலே அநேகர் கொள்ளையடிக்க முடியவில்லை, சில காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இவர் எதை குறித்து கவலைப்படுவதில்லை. இவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது உண்மையாக வேலை செய்தார். ஒரு கூட்டம் எழும்பி முறைகேடுகளை பண்ணி இவரை மாட்டிவிட்டு விட்டது. இவர் எந்த தவறும் செய்யவில்லை. கடைசியிலே இவர்தான் என்று சொல்லி கை காண்பித்து விட்டார்கள். கடைசியில் நடந்தது என்ன? இவர் அந்த நிர்வாகம் பணியிடை நீக்கம் பண்ணினது, வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இதனால் பண நெருக்கடி, வீட்டில கஷ்டம், சாப்பாட்டு காரியங்களுக்கு கூட பயங்கரமான பிள்ளைகள், மனைவி என்ன செய்வது? ஆனாலும் இவர் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார். பின்வாங்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. என்ன ஆனாலும் ஓகேன்னு சொல்லி அவர் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தார். ஆண்டவரும் நடத்த ஆரம்பித்தார். அது கோர்ட்டு கேஸ் ஆகி வழக்காக வந்தது. நடந்த விசாரிக்கும் பொழுது இவர் குற்றம் செய்யவில்லை, குற்றம் செய்த நபர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களை வேணுமென்றே இவரை மாட்ட வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு எல்லாம் வெளியானது. கடைசியில் நடந்ததுன்னா தெரியுமா? அது கோர்ட்டு தீர்ப்பை கொடுத்தது. இவரை இத்தனை மாதம் வீட்டில் வைத்ததினால் அதற்கான அத்தனை சம்பளத்தையும் வட்டியோடு கொடுக்க வேண்டும். இதோடு பட்டு பலமல அவருக்கு அவகீர்த்தி வரப்படின ஒரு கெட்ட பேர் வந்ததினாலே அதற்கு நஷ்டேடு கொடுத்து உடனே பணியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தது. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அந்த நிறுவனம் உடனே வரை சேர்த்து கொண்டது. கடைசியிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கிருந்து பணியிடை நீக்கமல்ல, பணியை விட்டே நீக்கப்பட்டார்கள். இவருக்கு எல்லா சேலரி அரியர்ஸ் எல்லாமே போட்டு அதுக்கு வட்டியோடு போட்டு கொடுத்து இவருக்கான நஷ்டேடையும் கொடுத்து இவரை கனப்படுத்தினார்கள். தேவன் எவ்வளவு அற்புதமா நடத்துகிறார் பாருங்கள். ஒருவேளை நான் உண்மையா இருக்கிறேன்னு எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். உண்மையா இருந்தனைக்கு அநேக நன்மைகள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம். உயர்வு வரல, சம்பளம் வரல, அல்லது எனக்கு யாருமே கிடையாது, கவலைப்பட வேண்டியது இல்லை. வனாந்தரத்திலே நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுவார். நடத்த ஆரம்பித்து விட்டால் பாலைவனம் கூட சோலைவனமாய் மாறிவிடும். சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் உண்மையாய் உறுதியாய் கடைசி வரை இருங்கள். அதற்கு நிச்சயமாகவே பிரதிபலன் உண்டு. ஏனென்றால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் தன் வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும்
எங்கு பார்த்தாலும் ஏமாற்று காரியங்களும், எங்கு பார்த்தாலும் பொல்லாத காரியங்கள் நிறைந்த நாட்கள் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அநேக நேரம் அநேகர் சொல்ல, நான் நன்றாக தானே பணி செய்த, நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன், என்னால் முடிந்ததை செய்கிறேன், ஏமாற்றுகிறவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், என் வாழ்க்கை தான் எப்படி இருக்குன்னு புலம்புகிற கூட்டங்கள் இன்றைக்கு ஏராளம் அப்பா. பரலோகத்தின் தேவன் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை அற்புதமாய் வனாந்தரத்தில் வழிநடத்தினீர், தடைகளை மாற்றினீர், வானத்தின் அப்பவும் கொடுத்தீர், போஷித்து வழிநடத்தினீர் அப்பா. எல்லாவற்றிலும் நிறைவை கொடுத்தீர், குறைவு வைக்கவே இல்லை, விரும்பினதை கொடுத்து உற்சாகப்படுத்தி பாதுகாத்தீர். வண்ணமாய் இந்த நாள் இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளைகளை நினைவு கூறுங்க. வாழ்க்கை முழுவதும் வண்ணாந்தரமாய் போய்விட்டது, வருமானம் இல்லை, வசதி இழந்து போய் நிற்கிறேன், சரீரத்திலே சுகம் இல்லை, பலன் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இந்த வண்ணாந்தரத்தை மாற்றுவீராக, இந்த வண்ணாந்தரத்தை தாண்டுவதற்கான பலனை கொடுப்பீராக, இந்த வண்ணாந்தர யாத்திரையில கூட இருப்பீராக. இந்த நாள் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வண்ணாந்தர யாத்திரைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், அற்புதமாய் நடத்துவார். உங்கள் கண்கள் அதை காணும். சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி